சட்டப்பேரவையின் மசோதாக்களை நிராகரிக்க ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் ஏதும் உள்ளதா எனவும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் JP பர்திவாலா, R மகாதேவன் அமர்வு தீர்ப்பு வழங்கி வருகிறது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக ஆளுநர் அரசு அனுப்புகிற கோப்புகளை காலதாமதமாக வைப்பதாகவும் கோப்புகளுக்கு கையொப்பமிட மறுப்பதாகவும், எனவே இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தற்போது வழங்கி வருகிறது. அதாவது தமிழக அரசினுடைய கோப்புகள் ஆளுநர் காலதாமதத்துடன் செயல்படுவதாகவும், உரிய முறையில் உத்தரவுகள் பிறப்பிக்க மறுப்பதாகவும், எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஆளுநர் தன்னுடைய கோப்புகளை திருப்பி அனுப்பி வருவதாகவும், எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும், ஆளுநர் தனது கோப்புகளுக்கு உடனடியாக கையெழுத்திட உத்தரவிட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை முடிவடைந்து தீர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய நீதிபதி மகாதேவன் அமர்வில் இந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. அந்த தீர்ப்பில் ஆளுநருக்கு தனியாக என்ன அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக ஏற்கனவே தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பதாகவும், சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிறுத்தி வைப்பதற்கு ஆளுநருக்கு தனியாக அதிகாரம் உள்ளதா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். மேலும் அரசியல் சாசன பிரிவு 200 ஆளுநருக்கு எந்த மாதிரியான முடிவெடுக்க அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக ஏற்கனவே உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், ஆளுநருக்கு எந்த விதமான வீட்டோ பவரும் இருப்பதாக இந்த நீதிமன்றம் கருதவில்லை எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெளிவுபடுத்தி இருக்கிறது. மேலும் ஆளுநர் இந்த தீர்ப்பு இன்னும் முழுமையாக வாசிக்கப்படவில்லை. தற்போது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவரத்தின் அடிப்படையில் ஆளுநருக்கு எவ்வாறு அரசினுடைய கோப்புகளை கையாள்வதற்கும் முடிவெடுப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் இந்த தீர்ப்பில் வெளியிடுவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து தீர்ப்புகள் வாசிக்கப்பட்டு வருகின்றது.